ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்த வழி தெரியாம காணாம போயிடும், அதாவது செலவாகிடும். அவங்க இடத்துல அந்த பணம் தங்கவே தங்காது. ஏதாவது ஒரு செலவுகள் மூலியமா அந்த பணம் அவங்களுக்கு செலவாகி கொண்டே இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் அவங்க நிறைய பரிகாரம் கூட செஞ்சிருப்பாங்க, ஆனா அதுக்கும் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்காது. இதுக்கெல்லாம் ஒரு எளிய வழியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பண சக்தி ஈர்க்கக்கூடியது தான் இந்த பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டுல எப்படி எந்த திசையில வச்சா நமக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இந்த கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெருமாள் கோவில்கள் எல்லாம் இந்த பச்சை கற்பூரம் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. கோவில்னாவே பொதுவா நறுமணமா இருக்கும். இந்த நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ சக்திகள் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இந்த பச்சை கற்பூரம் பண சக்தியை ஈர்க்கக்கூடியது. இந்த வாசம் தெய்வ சக்தியும் இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுல ஈர்த்து கொடுக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை இப்போ நம்ம வீட்டுல எப்படி வச்சா நமக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்க பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில முடிச்சு போல கட்டிக்கோங்க. இந்த முடிச்சை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில குபேர மூலையில வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க பூஜை செய்யறப்பெல்லாம் தூப தீபங்கள் காட்டி பூஜை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கற்பூரத்துல ஒரு 4 துண்டு எப்பவுமே நீங்க பூஜை அறையில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது நம்ம வீட்டுல தெய்வ சக்தியை அதிகரிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்லா அதிகமாக்கும். இதுல பச்சை கற்பூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த வாசனை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் நீக்கும். பணம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை வைக்கும் போது அங்கு வரக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் அழியறதுனால அந்த இடத்துல நமக்கு பணப்புழக்கத்தை அதிகரித்து கொடுக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பேப்பர்ல ஒரு துண்டோ இல்ல 2 துண்டோ நீங்க வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல வச்சு மடிச்ச அந்த பச்சை கற்பூரத்தை நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. மேலும் அது பணம் நம்ம பர்ஸ்ல சேர்றதுக்கு நல்ல ஒரு வழியா இருக்கும். வீட்டுல நடக்கக்கூடிய சுப காரியங்கள்ல கூட நீங்க இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். இது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கறதுனால நம்ம நல்ல விஷயம் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க வழியா இருக்கும். அந்த விழாவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பா நடக்கிறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும். நீங்க பணம் வைக்கக்கூடிய கல்லா பெட்டி, பணப்பெட்டி மற்றும் பீரோ இந்த மாதிரி இடங்கள்ல கூட நீங்க இந்த பச்சை கற்பூரத்தை வைக்கும் போது நல்ல பணப்புழக்கத்தை அதிகரித்து கொடுக்கும். நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டும் இஷ்ட தெய்வத்தை வேண்டியும் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க ஒரு டப்பால போட்டுட்டு பூஜை அறையில வைத்து நீங்க வணங்கிட்டு வரலாம். ரொம்பவே நல்ல விஷயம். அதிக அளவு பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம். இந்த முறைகளை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும். பண கஷ்டங்கள்லாம் நீங்கி பண வரவை அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.